ஸோ செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் மாத்தூர் வெர்சஸ் மாத்தூர்னே சொல்லலாம். மாத்தூர் எம்சிசி வெர்சஸ் மாத்தூர் எஸ்ஏசிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே மாத்தூர். இவங்க யாருங்க? எஸ்ஏசிசி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் லோகோ இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சுரேஷன் இருக்காங்க. சாரி சங்கர்னு சொல்கிறேன். ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு காந்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஒயிட் டெலிவரியோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. முதல் பால் ஒயிட் காரணமாக இந்த பால் ரீபால். ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் ஆடி இருக்காங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் மட்டுமே, டபுள் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரைக்கில் சுரேஷன். செகண்ட் ஒன் பாடி லைனுக்கு வரவும் தள்ளி விட்டுருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஸ்ட்ரைக்கில் லோகோ ஸ்கூப்புக்கான முயற்சி, கேப்பை பிக் பண்ணி ஆடி இருக்காரு. அங்கே பவுண்டரி போக சான்ஸ் இல்லை. ஸோ 2 ஓடி இருக்காங்க. அதுலேயும் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்க்குற. அட்வான்ஸ் பண்ணதில் பேட்டில் பட்டிருக்கு, ஆனால் கம்ப்ளீட் மீட் இல்லை. ஸோ டபுள் எடுக்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. அங்கே மணி ஃபீல்டர். ஸ்லோவர் டெலிவரி கீப்பராலையும் பிடிக்க முடியல. ஸோ அங்கே முதல் ஸ்லிப் கைக்கு போயிருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல டெலிவரி ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு குத்து நேரத்துலேருந்து. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போட தமிழ் வேந்தன் வந்திருக்காங்க. தமிழ் வேந்தன் டு சுரேஷன் ஹேட்ரிக் 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு போடுறாங்க. ஸோ மேலே பட்டிருக்கு. லென்த் பிஃபோர் ஹெல்த் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க லெக் பையில். ஸ்ட்ரைக்கில் குணா இருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ த்ரூத்ரையும் தான் அடிக்க பார்த்துருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் உதயானே ஒரு சிங்கிள் எடுத்து விடுறாங்க. அடுத்த பால் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் ட்ரை வேகமாக இழுத்து விட்டுருக்காரு. வைடு போயிருக்கு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பாலும் வைடு போயிருக்கு. லாஸ்ட் 2 பால் வைடுங்க காரணமாக இந்த பால் ரீபால். ஸ்டெம் லைனுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்லோவர் வேரியேஷன். ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹிட்டரோட விக்கெட்டு. இந்த டோர்னமெண்ட்டில் அடித்த முதல் ஒரே ஹேட்ரிக் 6 அடித்த சுரேஷன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். ஷார்ட் பிச்சர் பால். ஸோ 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்லோவர் டெலிவரி வைடு போயிருக்கும். அவரே பேட்டை விட்டுட்டாரு. பேட்டில் பட்ட காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ வச்சுக்கிட்டாரு குணா இங்கே. சாரி பால்ஸ் ரிமைனிங் பாக்கி இருக்குது. ஸோ இந்த பால் கண்டிப்பாக வைடு பால். ஆஃப் கட்டுக்கான ட்ரை இருந்துச்சு. லாஸ்ட் பால் வைடு. இந்த பால் திருவி விட்றாருன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துக்காரு. எஜ்ஜு பட்டிருக்கு. கீப்பர் கையில் நின்று போச்சு. ஸோ டாட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. சாரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஸோ இங்கே மணி போட வந்திருக்காங்க. ஸோ ஏறி போய் ஆட பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். லெக் கட்டர் காரணமாக ஸ்லாட்டில் இருந்த வந்து குட் கனெக்ட்னு தோணுதுங்க. அங்கே தலையை தாண்டி போன 6. செகண்ட் ஒன் ஓவரில் கம்பேக்காக இருக்குமான்னு பார்த்தா ஒன்ஸ் அகைன் ஸ்லாட்டில் இருந்த வந்து மாட்டிக்கிச்சு. வெளியே தூக்கி போட்டார். முதல் 2 பால் 2 6. தேர்ட் பால் ஓவரில் ஸோ யாராலையும் பிடிக்க முடியல. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வந்து தடுத்து போடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பால் நேருக்கு நேராக உள்ளே வருதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் இழுத்து போட்டு பிச் பண்ணாருன்னா அவருக்கு நல்லாவே கட் எடுக்கும். ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பாலில். அடுத்த டெலிவரி கேட்சுக்கான கேரி இருக்கான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். ஸோ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நல்லா உள்ளே போடுறாரு. லென்த்தில் குத்தலன்னு சொல்லுவேன். யார்கர் லென்த்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அங்கே தமிழ் வேந்தன் எடுத்து விடுறதுக்குள்ள 2 ஓட பார்க்குறாங்க. ரன் அவுட்டு. இங்கே அந்த அதர் நான் ஸ்ட்ரைக்கர்ல இங்கே ரன் அவுட்டு. முதல்ல பேட்டிங் முடிச்ச மாத்தூர் எம்சிசி 28 அடிச்சிருக்காங்க 3 விக்கெட் விட்டு. ஸோ இப்போ 29 டார்கெட்டு. 18 பால் 29 தேவை மாத்தூர் எஸ்ஏசிசிக்கு.
இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அபி இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக உதயாண்ணே. ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. ஸோ முதல் பால் நேருக்கு நேரம் அடிச்சா அவர் எஃபர்ட்லெஸ் அடிப்பாரு. ஆனால் அங்கே கேட்ச் டேக்கன் பெரிய விக்கெட்டாக விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த டோர்னமெண்ட்ல நேருக்கு நேரம் நல்லாவே அடிச்சு இந்த அபி அவரோட விக்கெட் இங்கே விட்டு போகிறாங்க. ஸோ முதல் பால் விக்கெட் வந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தமிழ்வேந்தன் இறங்கியிருக்காங்க. தூக்கி போட தான் போகிறாரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு. இந்த அடிச்சு போட்டுருக்காரு. ஸோ இப்போ ஒய்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பவுன்ஸ் ஒய்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. தேன் ஸ்டிக்ல நல்ல எஃபர்ட்டு. ட்ராக் ஆன் ஆக வேண்டியது தப்பிச்சிட்டாரு. சுரேஷ் அண்ணா இங்கே டைவ் பண்ணி தடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஒன்ஸ் அகைன் டாட்டு ஸ்டிக்ல தமிழ்வேந்தன். பேக் ஃபுட் டிஃபென்ஸ் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஏண்ணே பெரிய வீட்டுக்கு போவாங்களாம் பார்த்தா புல் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போகுது. சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில், முதல் ஓவர். ஸோ பவுண்டரி கொடுக்காம இந்த ஓவரை போட்டு முடிச்சாருன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. போட்டிருக்காருங்க, நல்லாவே திருப்பி விட்டுருக்காரு. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. மாத்தூர் SACC 12 பாலுக்கு 24 தேவை. இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மேக்ஸி வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் உதயானு. ஸோ தெளிவாக ஆடுறாரா. இங்கே என்ன மேட்டர்னா குத்துனதுக்கு அப்புறமா இங்கே ஸ்லோ ஆயிடுது. செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ கவர்ஸுக்கு போயிட்டு இருக்கு. டபுள் எடுக்க பார்க்குறாங்க, விடாமல் வந்து எடுத்து விட்ருக்காரு விஜய். ஸோ அங்கே இப்போ அந்த ஓவர் த்ரோ யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான கேரி இருக்கான்னு பார்த்தா கையிலேயே விழுந்து போச்சு. ஸோ இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. தமிழ்வேந்தன் அவர்கள் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் சத்யா அவர்கள் ஸ்ட்ரைக்கு வராங்க. ஸோ கீப்பராலையும் பிடிக்க முடியல, நல்லா கட்டாக வெளியே போச்சு. ஸோ ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க அதில். நெக்ஸ்ட் ஒன் உதயான் ஸ்ட்ரைக்கில் நல்லா கட்டுற தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். நல்லாவே தூக்கி போட்டு டாட்டு போட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி ஆட பார்க்குறாரு. ஸோ இங்கே ரன் அவுட். ஸோ லாஸ்ட் பால் ஒய்டு ப்ளஸ் ரன் அவுட்டு. ஸோ இங்கே காந்தி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது செகண்ட் ஓவரில். ஸோ இந்த பாலும் ஒயிட்டு போயிருக்கு. லாஸ்ட் 2 பால் ஒயிடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பாலும் ஒயிடு. லாஸ்ட்டு 3 பால் ஒயிடு. ஸோ கேமை மாற்றுமா இந்த ஒயிடுன்னு பார்ப்போம். நேராக தூக்கி காலில் போட்டுருக்க லெக் பை உண்டுங்கிற காரணத்தினால ஓடுறாங்க. ஸோ சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. லாஸ்ட் 6 பால் இருக்குது. 6 பாலுக்கு 16 தேவை. முக்கியமான 6ஓட முதல் பால் ஷாட்டுங்க. ஸ்லாட்ல இருந்துச்சு, வெளியே தூக்கி போட்டாரா, வெளியே போய் தான் விழுவுது. அங்க தலையை தாண்டி போற 6. செகண்ட் ஒன் ஷார்ட்டா போட்டிருக்காரு. ஷார்ட்டா போட்டாலும் திருப்பி இருக்காரு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் பெரிய வீஸு. ஸோ இங்கே வச்சு ஓட பார்க்குறாங்க. அதர் இல்லைங்க ரன் அவுட்டு. ஸோ ஓவரோட ஸ்டார்டிங்கில் 6க்கு 16 இருந்தபோது அந்த 6 கொஞ்சம் மொமெண்டத்தை மாற்றிச்சு. ஸோ மீதமுள்ள 3க்கு 10 தேவை. ஸ்ட்ரைக்கில் சத்யா பெரிய விஷயம் போயிருக்காங்க. நல்ல வேகம் வந்திருக்கு பிச்சாவத பால்லேருந்து. லாஸ்ட் ஒரு மீனிங் உள்ளே போட்டார்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ மேலே ஏறிருக்கு கீப்பர் கையிலே விழுது. சுரேஷனை விட மாட்டாங்க, கேட்ச் எடுத்திருக்காங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு பால் தான் பாக்கி இருக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் மணி ஸ்ட்ரைக்கில். ஸோ ஸ்டிக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன்னா ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 9 தேவை ஒரு பாலில். உள்ளே போட்டால் மேட்ச் முடியும்.
ஸ்லோவர் டெலிவரி அடிச்சிருக்காரு, அங்கே கையிலே விழுவுதுங்க. ஸோ அங்கே குணா ஃபீல்டர் கேட்ச் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் மாத்தூர் SCC வெர்சஸ் மாத்தூர் MCC. மாத்தூர் MCC இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க, ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க.